வணக்கம் மக்களே. சின்ன மருமகள் சீரியல் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சின்ன மருமகள் சீரியலை தினமும் தவறாமல் பார்க்குற எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அமைதியான முகம், உறுதியான குரல், குடும்ப பொறுப்பை தன்னோட தோளில் சுமக்கிற சேதுபதி அவங்கள பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக விரிவாக பார்க்க போகிறோம். இந்த கதாபாத்திரத்தில் நடித்து மக்களோட மனசில் இடம் பிடிச்ச நடிகர் சேதுபதி அவர்களோட உண்மையான பேர் நவீன்குமார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவங்களோட முழு வாழ்க்கை வரலாறை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது அவங்க பிறந்தது எங்கே, என்ன படித்தாங்க, நடிப்பில் எப்படி வந்தாங்க, சின்ன மருமகள் அவருக்கு என்ன மாற்றத்தை கொண்டு வந்துச்சுன்றதை எல்லாத்த பற்றியும் முழுசாக விரிவாக பார்க்கலாம் வாங்க. நடிகர் நவீன்குமார் 1993ஆம் ஆண்டு ஜூலை 11ஆம் தேதி நம்ம தமிழ்நாட்டோட தலைநகரமான சென்னையில் பிறந்திருக்காங்க. ஒரு சாதாரண ஒழுக்கமான தமிழ் குடும்பத்தில் பிறந்த நவீன்குமார் அவர்கள் சின்ன வயசுலேருந்தே அமைதியான குணம் கொண்டவராக இருப்பாங்களாம். அவர் வளர்ந்த சூழல், படிப்பு, ஒழுக்கம், பொறுப்பு இதெல்லாம் முக்கியமாக சொல்லித்தந்த ஒரு சூழல்னே சொல்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கும் அவர் நடிக்கிற குடும்ப கதாபாத்திரங்கள் கூட இவ்வளவு இயல்பாக இருக்குதுன்னு கூட இருக்கவங்கலாம் சொல்கிறாங்க. நவீன்குமாரோட தந்தை பெயர் ஜெயராமன். அவரோட குடும்பம் பொதுவாகவே வெளிச்சத்தை விரும்பாத ஒரு அமைதியான குடும்பம்னு சொல்கிறாங்க. அதனால தான் அம்மா, உடன் பிறந்தவர்கள் பற்றிய தகவல்கள்லாம் எதுவுமே அதிகமாக வெளியில் வராமலே இருக்குது இப்போ வரைக்குமே. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப தெளிவாக தெரியுது. நடிப்பு துறையில் ஒரு ஆண் நிலச்சி நிற்கணும்னா குடும்ப ஆதரவு ரொம்பவே முக்கியம். அந்த ஆதரவு நவீன்குமாருக்கு முழுமையாக இருக்குதுங்கிறது தெளிவாக தெரியுது. நவீன்குமார் அவர்கள் சென்னையில் தன்னோட பள்ளி மற்றும் கல்லூரி கல்வியை முடிச்சிருக்காங்க. அவர் விஷுவல் கம்யூனிகேஷனில் படித்ததா இணையத்தில் தகவல்கள்லாம் கிடச்சிருக்கு. இந்த படிப்பு தான் அவரை மீடியா, நடிப்பு, கேமரா இந்த உலகத்துக்கு ரொம்பவே நெருக்கமாக கொண்டு வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. படிப்போடு சேர்த்து நடிப்பு மேலேயும் ரொம்ப ஆர்வம் மெல்ல மெல்ல வளர்ந்துருக்கு. நவீன்குமார் ஒரே நல்ல ஹீரோ ஆகலை. ஆரம்பத்தில் சின்ன சின்ன கதாபாத்திரங்கள், அனுபவம், ஆடிஷன்கள், பல தடவை நிராகரிப்புகளும் நடந்திருக்கு. ஆனாலும் அவர் ஒருபோதும் விடாமுயற்சியை மட்டும் கைவிடவே இல்லை. சின்ன சின்ன வாய்ப்புகள் பெரிய அனுபவம் மாற்றிக்கிட்டு அடுத்தடுத்த படிகளுக்கு எடுத்து வச்சுட்டே போயிருந்திருக்காங்க. அதுதான் இன்றைக்கி ஹீரோவாக உருவெடுத்து நிற்கிறாங்கன்னே சொல்லலாம். 2024ஆம் ஆண்டு தான் விஜய் டிவியில் சின்ன மருமகள் சீரியல் முத ஆரம்பமாச்சு. இந்த சீரியலில் சேதுபதின்ற கதாபாத்திரம் ஒரு குடும்பத்தோட பொறுப்பான பையன், மனைவியை புரிஞ்சுக்கொள்ள முயற்சிக்கிற ஒரு கணவனாகவும், உணர்ச்சியை வெளிப்படுத்த தெரியாத ஒரு நல்ல மனுஷனாகவும் இந்த கதாபாத்திரம் இருக்கும். இந்த கதாபாத்திரத்துக்கு நவீன்குமாரோட நடிப்பு ரொம்ப பெரிய அடையாளமாகவே மாறிடுச்சுன்னு சொல்லலாம். அவரோட கண் பார்வை, மௌனம், உணர்ச்சி எதுவுமே அவரை ஓவராக இல்லாமல் ரொம்ப இயல்பாகவே காட்டுதுன்னு சொல்லலாம். அதனால தான் இன்றைக்கி நிறைய பேர் நவீன்குமார்னு சொல்கிறத விட சேதுபதினு சொல்கிறாங்க. சின்ன மருமகள் சீரியல் தொடங்கினதுக்கப்புறமா நவீன்குமாருக்கு ரசிகர்களோட எண்ணிக்கை ரொம்பவே அதிகமாகிடுச்சு. குறிப்பாக குடும்ப பெண்கள் அவரோட நடிப்பை ரொம்பவே ரசிக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு கணவர் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவரோட கதாபாத்திரம் மக்கள்கிட்ட ரொம்பவே இடம் பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். நவீன்குமார் அவர்கள் கண்மணி சேகர் என்பவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. திருமணத்துக்கு அப்புறமா அவரோட தன்னோட நடிப்பில் அதே கவனம், அதே அர்ப்பணிப்பை வச்சுருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்கது. தன்னோட தனிப்பட்ட வாழ்க்கையும் தொழில் வாழ்க்கை ரெண்டையுமே அழகாக சமநிலைப்படுத்தி வந்துக்கிட்டு இருக்காங்கன்றது நவீன்குமாரோட திறமையினே சொல்லலாம். நவீன்குமார் அவர்கள் சமூக ஊடகங்களில் அதிக ஆடம்பரம் இல்லாமல் இயல்பாகவே இருக்கிறாங்க. ஷூட்டிங், பிஹைண்ட் சீன், சீரியல் அப்டேட்ஸு இதெல்லாம் ரசிகர்களுக்கு நன்றி, இவ்வளவு தான் அவங்களோட வாழ்க்கைங்கிறது. இதுவே அவரை ரசிகர்களுக்கு இன்னும் நெருக்கமாக்குதுங்கிறது குறிப்பிடத்தக்கது. நவீன்குமாரோட இலக்கு சீரியல் மட்டுமில்லை, வெப் சீரியஸ், சினிமா, வித்தியாசமான கதாபாத்திரங்கள்னு எல்லாமே அவரோட கனவு லிஸ்ட்டில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அமைதியான உழைப்பு, பொறுமை, நம்பிக்கை இந்த மூணுமே இருந்தால் எதிர்காலம் நிச்சயமாக பிரகாசமாக இருக்கும்னு சொல்லலாம். இதுதான் நவீன்குமாரோட வாழ்க்கை வரலாறு. மக்களே, இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும். தேங்க்யூ.